வணக்கம். நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. காலையிலேருந்து எல்லா வேலையும் பார்த்துட்டு மணி 1 மணி ஆயிடுச்சு. ரமேஷ் வருவாப்பிலன்னு பார்த்து இப்போ தான் வந்தார். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அங்கே கடை ஓப்பன் பண்ணுறதுட்டு எல்லாரையும் வேலை செய்கிறவங்க எல்லாரையும் வர சொல்லியிருக்கேன். அதனாலேயே நான் வந்து இன்றைக்கி என்ன பண்ணிவிட்டேன், எல்லாருக்கும் பிரியாணி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு கடை ஓப்பனிங்லமா சொல்லுங்க. கடை ஓப்பனிங் பண்ணுறதுனால இன்னைக்கு சண்டே, ஸோ வந்து பேக்கிங் வேலைலாம் நிறைய இருக்கிறதுனால அவங்கள வர வச்சிருக்கோம். கரெக்ட். அதான் அப்புறம் என்ன கடை ஓப்பனிங் அன்னைக்கு நீங்கள் பிரியாணி பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு யாராவது சொல்லுவாங்க. ஸோ வந்து காலையிலேருந்து பரபரப்பாக வேலை வந்து போயிட்டு இருக்கு 2 நாளா. ஆமாம், சண்டேன்றனால மெட்டீரியல்ஸ் வாங்குறது, போயிட்டு அந்த இது பண்ணுறது. கடை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்ப்பீங்க, நாங்கள் ரெடி ஆகலை. வேலை எல்லாம் வந்து கடைசி நிமிஷத்தில் தான் வந்து ஒர்க் பண்ணுறோன்னா வேலைக்கு வந்து ஆளுங்க கிடைக்கல. ஏன்னா டக்குன்னு டிசைட் பண்ணது ஒரு 20 நாளில் இந்த மாதம் ஓப்பன் பண்ணணும் அப்படின்ற ஐடியா இருந்தது. ஆனால் கொஞ்சம் பொறுமையாக பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பங்குனி சித்திரையில் ஓப்பன் பண்ணக்கூடாது, வைகாசி எங்களுக்கு செட் ஆகாது. அதனால் சரி இந்த மாதமே ஓப்பன் பண்ணிடலாம் அப்படின்னு 20 நாளில் டிசைட் பண்ணி இப்போ வந்து ஒவ்வொரு வேலையாக போயிட்டே இருக்குது. இன்றைக்கி அவங்க எல்லாரும் வந்திருக்காங்க வேலை செய்கிறதுக்கு. அதனால் அவங்களுக்கும் சேர்த்து இன்னைக்கு கொஞ்சம் வீட்டுக்கும் கொடுத்து அனுப்புகிற மாதிரி, அதனால் எக்ஸ்ட்ரா. ஸோ கைஸ், நம்ம வந்து ட்ராவல் டைமில் சரி, வீட்டில் இருக்கும்போதும் சரி, நம்ம வந்து எப்பயுமே ஹைஜீனிக்காக இருக்கணும். அதுக்கு ரொம்ப முக்கியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஓரலை வந்து ரொம்பவே கேர் பண்ணிக்கணும். ஸோ அதுதான் வந்து ஒரு பெரிய விஷயம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து தான் நமக்கு பெரிய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வருது. சின்ன விஷயங்களை விட்டுட்டோம் அப்படின்னா, ஸோ இந்த சொத்தப்பல்லாம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இது பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய ப்ராப்ளம் சென்சிட்டிவிட்டி. எனக்குமே சென்சிட்டிவிட்டி இருக்குது. ஸோ நம்ம வந்து சில்லுன்னு எதுவோ சூடாவோ எதுவுமே என்னால் சாப்பிட முடியாது ரொம்ப. ஸோ அந்த ப்ராப்ளம் வந்து எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அகாரோவுடைய சோனிக் எலக்ட்ரிக் டூத் ப்ரஷ். இதோடைய மாடல் வந்து பார்த்திங்கன்னா காஸ்மிக் ப்ளஸ்ஸு. இது வந்து ஒரு எலக்ட்ரிக் டூத் ப்ரஷ், சூப்பரான ப்ராடக்ட்டுங்க. இதில் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது, அது கூட நிறைய அட்டாச்மெண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வாட்டர் ப்ரூஃப் அண்ட் தென் வந்து ஈஸியாக ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுடைய மொபைல் சார்ஜர் வச்சோ உங்களுடைய பவர் பேங்க் வச்சோ ஈஸியாக சார்ஜ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் 5 க்ளீனிங் மோட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஒயிட், செகண்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா க்ளீன், தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா சென்சிட்டிவிட்டி, ஃபோர்த் வந்து பாலிஷ், ஃபிஃப்த் வந்து மசாஜ். ஸோ இதோடைய சோனிக் டெக்னாலஜி 40,000 ஸ்ட்ரோக்ஸ் பெர் மினிட் வந்து யூஸ் ஆகும். ஸோ அது மட்டும் கிடையாது, வேவ்டு பிரிஷ்லெஸ். யூஸ்வலாக நம்ம பண்ணுற ப்ரஷ்ஷில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த சின்ன மைனூட் பார்ட்டிகுலர்ஸ்லாம் நம்மளால் ப்ராப்பராக வந்து க்ளீன் பண்ண முடியாது. பட் இந்த எலக்ட்ரிக் டூத் ப்ரஷ்ஷில் வந்து நீங்கள் ஈஸியாக அதையுமே க்ளீன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் டைமர் இருக்குது. அண்ட் தென் வந்து ஈஸி ரீசார்ஜபிள் ரீப்ளேசபிள் ப்ரஷ் ஹெட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் டோட்டலாக 1 டூத் ப்ரஷ் ஹேண்டில் இருக்குது, 5 ரீப்ளேசபிள் ஹெட்ஸ் இருக்குது, 1 இன்டர்டென்டல் ஹெட்டும் கொடுத்துருக்காங்க, 1 USB சார்ஜிங். அண்ட் அது மட்டும் கிடையாது, இந்த ட்ராவல் கேஸை பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ இந்த இன்டர்டென்டல் ப்ரஷ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பல்லுக்கு நடுவில் இருக்கிறது எல்லாமே வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணிவிடும். இந்த நார்மல் ப்ரஷ் வந்து ரிமூவிங் பிளாக் அண்ட் ஸ்டெயினை வந்து ரிமூவ் பண்ணோம். நம்ம எப்பயுமே நம்மளுடைய டீத்துடைய கேருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறது ரொம்பவே முக்கியம். அந்த மாதிரி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது நமக்கு ரொம்பவே இந்த அகாரோவுடைய சோனிக் எலக்ட்ரிக் டூத் ப்ரஷ் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணோம். ஸோ இந்த ப்ராடக்டோட லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன். மறக்காமல் நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆரம்பித்து அடுப்பு ஆன் பண்ணேன், அதுங்காட்டி வந்து எலக்ட்ரிஷியன் வந்துட்டார். சார் அங்கே போய் அவங்களுக்கு ஐடியாலாம் கொடுத்துட்டு வரணும். இங்கேருந்து நம்ம வீட்டில் இருந்து பக்கத்தில் அப்படி நடந்து போகிற டிஸ்டன்ஸாக என்ன சொல்லுவேன், அதான் ரோடெல்லாம் போட்டு பல ஹைவேஸ் மாதிரி ஆயிடுச்சு நம்ம ரோடு. இது வந்து நம்மளோட சிக்கன் 65 மசாலா. 1.5 கிலோ வந்து சிக்கன் எடுத்திருக்கேன். 1.5 கிலோவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 ஸ்பூனாவது நம்ம போடணும். 1/2 கிலோ எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 3லேருந்து 3.5 ஸ்பூன் போடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து உப்பு 3/4 உப்பு இருக்கும். முழுசாக உப்பு வேணும் அப்படின்னா கொஞ்சம் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து நார்மல் உப்பு தான் நம்ம இதில் சேர்த்துருக்குறோம். அதனால தான் இதுலேயே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு எல்லாமே இதுலேயே இருக்குது. நீங்கள் இதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அப்படியே எடுத்து பொரிச்சு எடுக்க வேண்டியது தான். பயங்கரமாக மேடம் வந்து பார்த்தீங்கன்னா மோரை குடிச்சிட்டு அதுக்கு வந்து சிக்கன் 65 இது பண்ணிட்டு இருக்காங்க, வாசனை பிடிச்சி. காலையில் யோகன் வந்து கீழே அப்பா கிட்ட இருக்காரு. இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருந்தாரு, வீடியோ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களா, அதனால எழுந்துட்டாரு. வீடியோ ஸ்டார்ட் பண்ண உடனே அவர் முழிச்சிருவார். இதில் வந்து கொஞ்சம் லைட்டாக அவ்வளோதான் மூடி வச்சிட வேண்டியது தான். ஒரு எவ்வளோங்கம்மா 1 ஹவரா?
இப்போ இது பிரியாணி நம்ம முடிச்சுட்டு இதை பொரிச்சிக்கலாம். அவ்வளோதான். சரியா? பிரியாணி சிக்கன் 65. அவ்வளோதான். சாதம் வச்சிட்டோம். சாதம் வச்சாச்சு. அதுக்கப்புறம் இது ரசம் வச்சாச்சு. சரி. சரியா? ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெயுமே நல்லா காஞ்சிருச்சு. போடலாமா? இப்போ இந்த பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை எல்லாமே இருக்குது. அதை போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயம், ஒரு 1/2 கிலோ வெங்காயம். பிரியாணி ஹெல்ப்பர். ஒன்று பெருசாக இருக்க மாட்டேங்குது. குண்டான் நான் தான் தூக்கிட்டு வந்தேன். குண்டான இல்லை தூக்கியா? அதனால் உனக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு கரண்டி எக்ஸ்ட்ரா பிரியாணி கொடுக்குறேன் நான். என்னன்னா முட்டை வேகுதா? இல்லை, முட்டைலாம் வேக வச்சு எடுத்துட்டோம்பா. ஆமாம். எத்தனை கிலோ நம்ம சிக்கன்? 2 கிலோ சிக்கன், 2.25 கிலோ அரிசி. 2 கிலோ சிக்கன், 2.25 கிலோ அரிசி. அப்போ அதை எத்தனை பேர் சாப்பிடலாம்? 20 பேர் சாப்பிடலாம்ப்பா. 20 பேர் சாப்பிடலாம். 1 கிலோக்கு. ஆமாம், மசாலா போட்டாச்சு. இதை எடுத்து மூடி வச்சுட்டு வரேன். அவ்வளோதான். இப்போ மசாலா போட்டாச்சு, மூடி வச்சுருவோம். அவ்வளோதான். அப்பா வந்து பாருங்க, சாமி சேர்த்துட்டா பாத்ரூம் போயிட்டா. இதெல்லாம் ஒரு கதை இல்லப்பா யோகன். பாத்தீங்கன்னா அவர்கிட்ட தான் ஓடி ஓடி போவார் அவரு. ஆமா ஆமாப்பா, மறந்துட்டேன். பிரியாணி இஞ்சி பூண்டு மறந்துட்டு எடுத்துன்னு போய் உள்ளே வச்சிட்டேன். பாருங்க, இதில் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன். குண்டால வந்து பிரியாணி பண்ணுறதுன்றதே ஒரு தனி டேஸ்ட். ஆமாம், குக்கரில் பண்ணுறத விட வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரியாணியில் பண்ணும்போது நமக்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளாம் ஒரு ஃபெஸ்டிவல் மோடு போயிடும். ஒரு எப்படி இருக்குன்னா, எப்போ இந்த பிரியாணி சாப்பிட போகிறோம், எப்போ இந்த பிரியாணி சாப்பிட போகிறோம்னு சொல்லிட்டு ஒரு இதுவாகவே இருக்கும். நார்மலாக குக்கரில் செய்யறதுக்கும் இதில் செய்யறதுக்கும் அந்த எனக்கு பச்சை மிளகாய் சேர்த்துட்டேன். எதுக்குங்கம்மா? இது வந்து சித்தி வந்து பிரியாணி எல்லாம் சாப்பிட மாட்டாங்க. அதனால வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு அதில் ஒரு 2 முட்டையை போட்டு அவங்களுக்கு. சரியா? மணி 2 ஆயிடுச்சு. பிரியாணி சாப்பிட்டு தான் நான் வந்து நல்லாவே வெயிட் போட்டேன். நீ போட மாட்ட. நீ நீ வந்து பாத்தீங்கன்னா எங்க அத்தை, அப்பா, வரலட்சுமி இவங்கலாம் வந்து அந்த ஒரே வெயிட்டை வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. அம்மா மஞ்சள் போடுறாங்க. போடுங்கம்மா. மஞ்சத்தூள் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் போட்டிருக்கேன். 2 ஸ்பூன் கிடையாது, ஒரு குட்டி ஸ்பூனில் போட்டிருக்கேன். அது எல்லாம் சேர்ந்து ஒரே ஒரு ஸ்பூன் தான். நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து வெயிட் இன்க்ரீஸ் வெளியே ரொம்ப சாதாரண வெயிட் இன்க்ரீஸ். புதினா வந்து ஒரு கட்டு புதினா வந்து இதில் சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் கொத்தமல்லி எங்கே போயிடுச்சு? கொத்தமல்லி எங்கேயோ போயிட்டு இருக்குது. சாப்பாடே போட மாட்டேங்கிறீங்க, நான் எங்கேயாவது போயிடுவேன்னு சொல்லிட்டு கொத்தமல்லி கொஞ்சம் போட்டிருக்கேன். நீ வாங்குகிற கேமரா மொத்தம் அப்படி தான் இருக்கும் பொழுது. ஒரு 3.5 ஸ்பூன் நான் உப்பு போடுறேன். நம்ம இது வந்து சிக்கன் எல்லாம் போட்டுட்டு டேஸ்ட் பார்த்துட்டு மறுபடியும் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கழுவி வச்சாச்சு. இப்போ இதில் சேர்த்துக்கலாம். 2 கிலோ சிக்கனுங்களா? ஆமாம். நல்லா லெமன் அந்த ஒரு ட்ரிக்ஸ் தான். லெமன் அண்ட் இது போட்டு கழுவுனீங்க அப்படின்னா உங்களுடைய சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாடை வந்து வராமல் இருக்கும், நல்லா இருக்கும். நம்ம பிரியாணி சாப்பிடும்போது சில இடத்துலலாம் சில ஹோட்டலில் சாப்பிடும்போது கூட அந்த மாதிரி ஒரு இது வரும். அந்த சிக்கன் சாப்பிடும்போது கவுச்ச வாடை வரும், அது வராமல் இருக்கும். இந்த பிரியாணி உள்ளே போட்டு வறண்ட பிரியாணி நான் வாட்டினீங்க தோட்டத்தில் உருண்டுட்டு வந்தேன். எல்லாத்துக்கு பிரியாணி கலரில் போட்டு கரெக்டாக. இது தோட்டத்தில் உருள்ற இது கிடையாது. அதான் அந்த இது வச்சுருப்பாங்களா பிராய்லர் பண்ணை. ஆமாம், பண்ணையில் பண்ணையார் மாதிரி சுற்றிட்டு இருந்தேன். என்னன்னா என்னை போட்டு குண்டால போட்டு ஆட்டுறாங்க அப்படின்னு அதோடைய ஆத்மா வந்து கேட்டுட்டு. இப்போ சிக்கன் பிரியாணி மசாலா வந்து 4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 1 கிலோவுக்கு 2 ஸ்பூன் சேர்ப்போம். இப்போ 4 கிலோ இப்போ ஓடுறேன் இல்லையா? சாரி, 1 கிலோவுக்கு 1 ஸ்பூன் சேர்ப்போம். இப்போ 4 கிலோவுக்கு ஸ்லோவாக தெளிவாக சொல்லுங்கள். 1 கிலோ பிரியாணிக்கு 1லேருந்து 1.5 ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்ப்பேன். அதனால் இன்றைக்கி 2 கிலோ சிக்கன், 2 கிலோ அரிசி. மணி 3 ஆயிடுச்சு. அம்மாவுக்கு வந்து ரோலிங் வா ஹீரோயினியாக மாறிட்டு இருக்காங்க. 6 ஸ்பூன் சேர்த்துருக்கேன் வெறும் மிளகாத்தூள். 6 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள். பிரியாணி மசாலா எவ்வளோ சேர்த்தீங்க? 4 ஓகே. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரியாணி மசாலா தான்.
கலரே எப்படி பாருங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை போட்டோம்னா கலர் அப்படியே பிரியாணியோட கலரே, அப்போ தான் அந்த பிரியாணியோடைய கலரே வரும். நீயும் உன்னோட கேமராவும் ஓடா. ஏய் சிட்டி, உன்னால என்னை எப்படிலாம் திட்டுறாங்க, ஏன்டா இப்படி பண்ணுறே அநியாயமா? அவங்களே பசியில கோவத்தில் இருக்காங்க, கேமரா வேற வச்சுக்கிட்டு. நான் இல்லைம்மா, இந்த சிட்டி பையன் தான்மா, நான் ரெக்கார்ட் பண்ணம்மா, அவன் ரெக்கார்ட் பண்ணலங்கம்மா நீங்கள் சொன்னதெல்லாம், அதை விட்டுட்டான். இப்போ என்ன உன்னால, அதாவது ஃபஸ்ட்டு வந்து நான் இப்போ பாரு ஒழுங்கா நீ ரெக்கார்ட் பண்ணலன்னா நான் இன்னொரு வாட்டி சொல்ல மாட்டேன். இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து 3.5 ஸ்பூன் உப்பு போட்டேன். அது வந்து நம்ம மசாலாவில் கொஞ்சம் முக்கா உப்பு தான் இருக்குது, அதனால் இப்போ ஒரு 2 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். பா எப்படி சூப்பராக இருக்கா கலரு. 1க்கு 1.5 கணக்கு பண்ணி தண்ணி ஊற்றுறேன். அரிசி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 2.5 கிலோ 2.25 கிலோ எடுத்துருங்கன்னு. 1 கிலோ வந்து என்னோடய டம்ளரில் வந்து 5 டம்ளர் 5.5 டம்ளர் வரும். அப்போ இப்போ நம்ம 14 டம்ளர் அரிசி எடுத்துருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி நான் அளந்து ஊற்றிருக்கேன். 1 டம்ளர் அரிசினா 1.5 டம்ளர் தண்ணி. நான் டேஸ்ட் பார்த்தப்போ கொஞ்சம் மிளகாத்தூள் கம்மி, அதாவது காரம் கம்மியாக இருந்தது, உப்பு கம்மியாக இருந்தது. மறுபடியும் ஒரு ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துட்டேன். இப்போ இதை மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு நல்லா தண்ணி கொதிக்கும் போது அரிசியை போட்டுக்கலாம். குட்டி செஃப் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் 65 எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு, இப்போ போட்டுக்கலாம். குட்டி செஃப் சிக்கன் 65 இன்னைக்கு. அங்கே வந்து பிரியாணி வந்து தீ உரைக்கல, அதனால் இங்கே எடுத்து வச்சிட்டோம் பாத்திரத்தை. சூப்பரான சிக்கன் 65 ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் குக்கிங் வந்து அம்மா ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அம்மாவை பார்த்தோம்னா இது பண்ண ஆரம்பிச்சிடறாங்க, ஆனால் அங்கே பார்த்துக்கிறாங்க. ஃபைனல் குக்கிங் வந்து வரலட்சுமி முடிச்சு விட்டுறாங்க. இன்னும் பிரியாணி வேறு இன்னும் கொதிக்காமல் இருக்குது. அங்கே உரைக்கலன்னு சொல்லிட்டு இங்கே தூக்கி போட்டோம். சிக்கன் 65 ஃபுல்லாத்தையும் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ சிக்கன் 65 ரெடி, தயிர் பச்சடி ரெடி, ரசம் வந்து தாளிச்சிட்டாங்க ஆல்ரெடி. எஸ். ஸோ இப்போ என்ன பிரியாணி மட்டும் தான் ரெடி ஆகணும். முட்டையும் ரெடி. இன்னும் 5 மினிட்ஸில் 10 மினிட்ஸில் உங்களுக்கு பிரியாணியும் ரெடி ஆகிடும். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு, இருந்துடுச்சு. சிக்கன் எல்லாம் நல்லா வந்துடுச்சு. அரிசியை போடு. வேண்டாம் நானே போடவா? நான் போடுறேன். கை சுட போகுது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இதுதான், இது பார்த்தீங்களா, இதுதான் ஒரு பெரிய ப்ராப்ளமே. கிச்சன் ஹைட்டாக வச்சதுனால எகிரி போட வேண்டியதாக இருக்குது. அப்படியே மெதுவாக இப்படி கலரி விட்டுட்டு அப்படியே புதினா மேலே தூவிட்டு அப்படியே ஆஃப் பண்ணிடலாம். சரி, அப்படியே வேகட்டும். அதுக்கு மேலே புதினா போட்டாச்சு. அப்படியே மேலே லைட்டாக கொத்தமல்லி தூவிட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம். அம்மா அண்ணுடி தங்கம், வணக்கம்மா. கேமரா காட்டுறேன்ல, வணக்கம். பார்த்தீங்கன்னா அதுங்காட்டியே தம்பி கூட போய் விளையாட போல் அவர் என்னை வந்து தூக்க சொல்லிட்டாரு. அதனால் அங்கே போயிட்டேன். இங்கே பாருங்கள், சூப்பராக வந்து இந்த அளவுக்கு தண்ணி வந்து இருக்குது. இப்போ வந்து நம்ம மூடிட்டு உள்ளே வச்சிடலாம். இது வந்து ஒரு 5 நிமிஷம் இருக்கணும், அவ்வளோதான். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் 65 அப்படியே சொல்கிறோம் ரெடின்னு சொல்லிட்டு இந்தாப்பா ரெடி ஆகிட்டே இருக்கு. ரொம்ப லேட் ஆயிடுச்சு, 3:30 ஆயிடுச்சு இன்னைக்கு. பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நல்லா சுட 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 பிரியாணி பாருங்க. ஆவி பறக்க பிரியாணி எடுத்துட்டு அப்படியே தூக்கி எங்க வரீங்க? போடு. அண்டா பிரியாணி வெட்ட தான் இன்னைக்கு ரெடி ஆயிடுச்சு. தெரிக்க விடுறோம் இன்னைக்கு எல்லாருக்கும். அம்மா சாப்பிடலாமா? அம்மா வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் ஹீரோயினியாக இருந்தாங்க. நடுவில் என்ன ஆயிடுச்சுன்னா 4 சிக்கன் பீஸ் உள்ளே போனதுக்கப்புறம் இப்போ வந்து சாதுவாக மாறி. அம்மா இப்படி வாங்க. ஏண்டா உன்னை நம்பி வீடியோ எடுக்காமல் நான் வந்து 3 மணி நேரம் வெயிட் பண்ணி 4 மணிக்கு சாப்பாடு செய்கிறேன், என்ன நீ சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வாய்ஸை வந்து நான் கொம்பெத்துன்னு வராங்க அடிக்க. இந்த கரண்டியெல்லாம் பார்த்தா ஒரு காலத்தில் மிரண்டு ஓடினாலே. நீங்கள் இந்த மாதிரி கரண்டியில் அடி வாங்கியிருக்கீங்களான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஆஹா போடு போடு போடு. ஐயோ ஐயோ ஐயோ
வேற லெவலில் வந்துருங்க பிரியாணி. அப்பா சூப்பராக சிக்கன் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. இங்கே வந்து முட்டை, அதுக்கப்புறம் தயிர் பச்சடி, அப்புறம் சிக்கன் 65. யாரும் சாப்பிட்டு வச்சிருக்காங்கன்னு நினைக்காதீங்க. சாப்பிட்டு தான் வச்சுருக்கேன். குழம்பு, அப்புறம் ரசம், ஒயிட் ரைஸ், ஒயிட் ரைஸ், கூட ஒரு ஸ்வீட்டு. என்னப்பா குழப்பி சொல்றீங்க? எத்தனை டிஷ்ஷாக செஞ்சிருக்கீங்க? ஒண்ணுமே எனக்கு புரியல. நாங்கள் செஞ்சது இதெல்லாம் தான். ஸ்வீட் வந்து கடையில் வாங்கினது, அவ்வளோதான். இதாப்பா எடுத்துக்கப்பா, ஓகே. குழம்பாம எடுத்துக்கப்பா. ஒயிட் ரைஸ் இவன் ஒருத்தன் குழம்பிட்டு இருக்காரு. தயிர் பச்சடி, எனக்கு கொடுக்காம நீங்களா சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. தக்காளி தொக்கு, முட்டை, ரசம், கடையில் வாங்கின ஸ்வீட்டு, வீட்டில் செஞ்ச பிரியாணி. சூப்பர். சூப்பரான இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபேஸ்புக்ல ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். அடுத்து சூப்பரான வீடியோல அவரும் வணக்கம் சொல்றாராம். என்ன சொல்றீங்க? போட்டு நீங்க அமைதியா கக்கா நீங்க அப்பா சொல்லுங்கம்மா. கக்கா போடி சொல்லலாம். சேம் யோகானது சேம் பாப்பி ஷேப்ல இருக்காரு. அதனால அவர் நான் காமிக்க மாட்டேன். சரியா? நெக்ஸ்ட் நம்ம கடை ஓபனிங் வீடியோல நாங்க உங்களை மீட் பண்றோம். Thank you so much. Bye.